அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதில் வந்து ஃபுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபுட்டு வந்து நம்மளோட ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோடதை எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி பத்ரிஜி மாஸ்டர் நிறைய விதத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பத்ரிஜி மாஸ்டர் சொன்ன ஸ்டைலில் சொல்லணும்னா, மெடிடேஷனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் என்ன அப்படின்னா வெஜிடேரியனாக இருக்கணும். இதுதான் மாஸ்டர் வந்து சொல்றாரு. நீங்க எந்தவித ஃபீஸும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கான கொடுக்க வேண்டிய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வெஜிடேரியனா இருக்கிறது தான் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து வெஜிடேரியனிசம் வந்து எத்திக்கல் அண்டு ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக வந்து வெஜிடேரியன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி மாஸ்டர் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அஹிம்சா. அஹிம்சா வழியில நம்ம இருக்கணும் மாஸ்டர். அஹிம்சா வழி எப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எல்லா உயிரினங்களும் வந்து கடவுளால படைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ எல்லா உயிரினங்களும் கடவுளால படைக்கப்பட்டதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குள்ள இருக்க கடவுளை பார்க்கணும். அப்போ நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்டுக்கோ கோழிக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ மீனுக்கோ இதுக்கு வந்து தீங்கு செஞ்சு அதை வந்து உணவா எடுத்துக்கிறது வந்து எந்த வகையில வந்து நியாயமா இருக்கும்? அது வந்து ஒரு நியாய தர்மமே கிடையாதுல்ல. அதுவும் சக உயிர்கள். அதுவும் அதோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான், இந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக தான் இந்த பூமியில வந்திருக்காங்க எல்லா உயிரினங்களும். அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு அகிம்சை வந்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் வைலன்ஸ் வந்து இதுதான். அந்த உயிரினங்களுக்கு தீங்கு செய்யறது வந்து நெகட்டிவ் கர்மா வந்து நம்மளோட உடம்புக்கு சேருது. அந்த நெகட்டிவ் கர்மாவால வந்து நமக்கு வந்து எனர்ஜி பிளாக்கேஜஸ் வந்து ஏற்படுது. அது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த உயிரினங்களை கொல்றப்போ அந்த உயிரினங்கள் வந்து சஃபரிங் ஆகுது. அதுக்கு அதோட உடம்புல வந்து ஃபியர் ஏற்பட்டுருக்கு. அது பயப்படுறதுனாலையும் அது வந்து அதோட பயத்தை வந்து அதோட ஃப்ளஷ்ல விட்டுட்டு போகுது. அந்த ஃப்ளஷ்ஷை சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லா உணவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான எனர்ஜி. அதனால வந்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து எப்போ இதை விட்டுட்டு பிளான்ட் பேஸ்டு ஃபுட் அப்படிங்கிற இயற்கையான தாவர வகை உணவுகளை வந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் வந்து படிப்படியா குறைஞ்சு நம்மளோட பிராணா அப்படிங்கிற எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள அதிகமா வரும். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டிங்கிறது வந்து அதிகமா கிடைக்குது இதை ஃபாலோ பண்றப்ப. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அனிமல் ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ வந்து நம்மளோட வைப்ரேஷன் வந்து அதிகமா இருக்கிற வைப்ரேஷனை வந்து கம்மியாக்கி விட்டுரும். நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால இதனால வந்து நமக்கு எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா கோபம், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, ஒரு பதட்டப்படுறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிதானமா இருக்க முடியாத தன்மையெல்லாம் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து படிப்படியா வந்து அதை விட்டுட்டு நான்வெஜ் அறவே விட்டுட்டு வெஜிடேரியனா சாப்பிட்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து படிப்படியா குறைஞ்சு அவங்களோட டீப்பர் மெடிடேஷனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது பிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் எமோஷனல் ஹெல்த்து, இது மென்டல் ஹெல்த்து, எனர்ஜி பாடி, இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட் இருக்குது. இது வந்து செல்ஃப் அவேர்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட். என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலுக்கு நம்ம வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றது தான் இயற்கையான இதாக இருக்கும். இதுல வந்து சாத்விக் உணவு அப்படிங்கிறது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கிரெயின்ஸு, நட்ஸு, இந்த நாலுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இதை வந்து நம்ம சூஸ் பண்ணி எப்பயுமே சாத்விக உணவா எடுத்துக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம லைட் ஃபுட்டா சாப்பிட்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் உடனே எனர்ஜி கிடைக்கிறதும் இது மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஃப்ரைட் ஐட்டம், எண்ணெயில போட்டு பொரிக்கிறது, ரொம்ப காரசாரமான உணவுலாம் இருக்கும். இந்த உணவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாட் அ ரைட் ஃபுட் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி மாஸ்டர் சொல்றாரு. இது சாப்பிட்றப்போ வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து பாதிக்கும். நம்ம ஹார்மனி வித் யூனிவர்ஸ், நம்ம யூனிவர்ஸுக்கு வந்து நம்ம திரும்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த
அனைத்து உயிர்களுக்கும் வந்து நம்ம வந்து நண்பனா இருக்கிறதுக்கு வந்து இந்த பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் யூஸ் ஆகுது. இது வந்து ஆஹ், கொண்டு போறப்போ அந்த பிரகாரம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பிராணா எனர்ஜி வந்து லைஃப் ஃபோர்ஸ் ஆர் பிராணா எனர்ஜி இதை வந்து அதிகப்படியா வந்து பிரமிடுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் இதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் வந்து நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வந்து இருக்கிறதுக்கு வந்து இந்த சாத்விக உணவுங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி கர்மா அண்டு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் சாத்விக உணவு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து ஒரு 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 கண்ட்ரில வந்து இப்போ அண்டார்டிகா இந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அங்க வந்து எந்த ஒரு பிளான்ட் ஃபுட்டும் வந்து விளையாது. அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வந்து மீன் தான் அவங்களோட பிரதான உணவா இருக்கும். இதுக்கு மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கர்மா கிடையாது. ஏன் அந்த கர்மா கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எய்தர் சாய்ஸ் வந்து வேற இல்லை. வேற பிளான்ட் ஃபுட்டே சாப்பிட முடியாது, அங்க விளையாது. அங்க வந்து சூரிய ஒளி வந்து கம்மியா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த இடத்துல மீன் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதவே வந்து லாம்சங் ராம்பா அந்த மாஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரதான உணவே வந்து மீனா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கர்மா கிடையாது. இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மாஸ்டர். கர்மா வந்து ரொம்ப ட்ரிக்கியானது. இதுல வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து எல்லா உணவும் கிடைக்குது. அந்த உணவெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் மீட்டை சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து கர்மா கண்டிப்பா இருக்கு. இதே இது வந்து வெளியில வந்து அவங்க வந்து ஒரு வின்டர் அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து கிடையாது. எக்ஸப்ஷனல். அதே மாதிரி பிசிக்கல் பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஹை பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிஸு, சில கேன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து மெடிடேஷன் கியூர் பண்ணுது. அதே நேரத்துல இந்த சாத்வீக உணவும் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து வரவிடாம ப்ரிவென்ஷனா முன்னாடியே வந்து தற்காத்து கொள்றதுக்கு நமக்கு உதவுது. அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் வந்து அதிக பிஎம்ஐல இருக்காரு, உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா அதிகமா இருக்கலாம். அதுக்கான ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. உடல் பருமன்கிறது வந்து நம்ம சாத்விக உணவு எடுத்துக்கொள்ள அது படிப்படியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு பியூரிஃபை பண்ணி நம்மளோட உடம்ப திரும்ப வந்து தேகத்தை வந்து நல்ல அற்புதமான தேகமா திரும்ப மாத்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி ஒரு உணவு செரிக்கிறதுக்கு வந்து நம்ம நேச்சராகவே ஃபைபர் ரிச் ஃபுட்டா இருக்கு. நம்மளோட பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ல கிரீன் லீவ்ஸு, நம்மளோட கீரை வகைகள், அதே மாதிரி காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து ஃபைபர் ரிச் நேச்சராகவே இருக்கு. முருங்கைக்காய் இந்த மாதிரி உணவுகள்ல இதை நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து கான்டிஸ்பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுல வந்து கொஞ்சம் மலச்சிக்கல் அந்த மாதிரி சிரமமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சாத்விக உணவு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி லிக்விட் டயட் அப்படிங்கிற மாதிரி இந்த கூழா எடுத்து சாப்பிட்றது, ராகி கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகள் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அதே மாதிரி இதுல வந்து இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து லாங் லைஃப் ஸ்பேன் வேணும்னு நிறைய பேர் எல்லாம் நினைப்பாங்க, நிறைய ஆயுளோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்வீக உணவு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டுல வந்து அதே மாதிரி ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருக்கப்போ உணவு வந்து யாரு சாத்வீக உணவு அளவா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறாங்களோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள் அதுவும் சமைக்காத உணவு வெஜிடபிள் ராவா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து சமைக்காம சாப்பிட்றாங்க. சமைச்சு சில இதுல வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்படி சமைக்காம சாப்பிட்றப்போ அதோட ஃபுட்டோட நியூட்ரிஷன் வந்து அப்படியே நம்ம உடம்புக்கு போய் சேருது. அளவுக்கு அதிகமா ஃபுட்டு சாப்பிடாம கொஞ்சம் கம்மியான உணவுலயே வந்து போதுமான அளவுக்கு நமக்கு ரன் பண்ணக்கூடிய எனர்ஜி கிடைக்குது இந்த ஃபுட்ல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா லைஃப் ஸ்பேன்கிற ஆயுள் காலம் வந்து நீண்ட ஆயுள் வந்து வேணும் அப்படின்னா நம்ம எப்பயும் சாத்விக உணவை வந்து ப்ரிஃபர் பண்ணணும் மாஸ்டர். அதுக்கடுத்து நம்மளோட என்வாய்மெண்ட்டுக்கு நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு இது எப்படி எந்த வகையில உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
வாட்டர் கன்வர்சேஷன். நம்ம வந்து நம்மளோட தண்ணியோட தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கீரை விளையிறதுக்கோ இந்த பிளானட் விளையிறதுக்கோ ஆகிற செலவை விட ஒரு மீட்டை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான தேவை, அதுக்கான தண்ணீர், இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து வாட்டர் கன்வர்ஸ் நம்ம வந்து வாட்டரோட இதை வந்து அளவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வாட்டர் கன்வர்சேஷன்ங்கிறது வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஏர் பொல்யூஷனும் வாட்டர் பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகுது. எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான நிலப்பரப்புல செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்மளோட அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது. எல்லா பறவைகளுக்கும் அதுல இருந்து உணவு கிடைக்குது, அதே மாதிரி மனிதர்களுக்கும் உணவு கிடைக்குது. நம்ம செய்யற செயல் மூலமா மத்தவங்களுக்கு உணவு கிடைக்குது, மத்தவங்க செய்யற செயல் மூலமா நமக்கும் அதுல இருந்து உணவு கிடைக்குது. அதனால விவசாயம் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து ஏர் காத்துல இருக்க மாசு, வாட்டர்ல இருக்கிற பொல்யூஷன், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. நம்ம அனிமல்ஸோட ரைட்ஸை வந்து நம்ம மதிக்கணும். அப்போ நம்ம அனிமல்ஸை வந்து கொல்றது வந்து எந்த வகையிலையும் வந்து நியாயமே கிடையாது. அது ஒரு சக உயிர்ங்கிறத திரும்ப மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் சோசியல் பெனிஃபிட்ஸ். நம்மளோட சோசியல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளோட ஹியூமன்ல ஹியூமன்னாலே எப்படி இருக்கணும், நம்மளோட மனித குணம் வந்து எப்படி தெரியும் வெளியில அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை வந்து மற்றவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகிக்க முடியும். இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்வீக உணவு எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து ஒரு ஒரு அமைதியான சுபாவமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட உடலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெலிதானதா இருக்கும், கரெக்டான பிஎம்ஐல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சொசைட்டிக்கு வந்து நம்ம இதை வந்து நம்ம பண்றப்போ ஒரு முன் உதாரணமா இருப்போம். நிறைய பேர் எதுக்கு சாப்பிட்றோம், இப்ப எதுக்கு மத்ததை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாமலே கூட இருப்பாங்க. நம்மளை பார்த்து 4 பேர் வந்து எப்படி நீங்க இந்த வயசுலயும் நீங்க ஃபிட்டா இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து சாத்வீக உணவு வந்து எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து இயற்கையாவே வந்து அவங்களுக்கு வயசே ஆகாது, இளமையான தோற்றம் எப்பயுமே இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நம்மளோட தோல் சுருக்கங்கள்லாம் இல்லாம நமக்கு வயசானதே இல்லாம இருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, இ, சி, இந்த 3 விட்டமின் வந்து நேச்சுரலாவே நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல வந்துடுது. உதாரணத்துக்கு விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கிவி, பப்பாளி பழம், பைனாப்பிள், டொமேட்டோ, நம்ம தக்காளி டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த தக்காளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு. அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சராகவே நமக்கு கிடைச்சிருது. அதனால வந்து நம்மளோட இளமையாவும் என்றும் இளமையா இருக்கலாம். அதுக்காகவும் இந்த நேச்சுரல் ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும். இத பத்தி திருவள்ளுவர் அப்புறம் யோகி வேமனா வந்து ஏற்கனவே இதை வந்து சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து ஜீவஹிம்சை பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னூன் பெருக்கத்துக்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னோட உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை வந்து உணவாக்கி கொள்பவர்கள் எப்படி கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. அதே மாதிரி யோகி வேமனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தன் வயிறை நிரப்ப நிறைய கொடுமைகளை செஞ்சு இம்சையை செஞ்சு பறவை இனங்களை பிடிச்சு அதை கொன்னு அதை சாப்பிடுவன் வந்து இந்த உலகத்துல வந்து கொடுமைக்காரன் என்று அழைக்கப்படுகிறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து சற்று ஒதுங்கியே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மெடிடேட்டர் ஆகிய நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நான் கொடுமைகள் செய்யறவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆஹ் மோட்சம், முக்தி அப்படி வந்து கொண்டு போறதுக்கு வந்து சரியான உணவு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் மாஸ்டர். பத்ரிஜி மாஸ்டர் அடுத்து கடைசியா வந்து ஒரு 3 விஷயம் சொல்றாரு. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கம் ஃப்ரம் மெடிடேஷன், நாலேஜ் கம் ஃப்ரம் ஸ்வாத்தியாயா, விஸ்டம் கம் ஃப்ரம் சஜன சாங்கத்யா. இந்த 3 இதை வந்து நம்மளை ஃபாலோ பண்ண சொல்றாரு. இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண நமக்கு எனர்ஜி அதிகமா வரும், சுவாத்தியாயம் பண்ண பண்ண நமக்கு நாலேஜ் வரும், சஜன சாங்கத்தியம் அட்டன் பண்ண பண்ண நமக்கான விஸ்டம் வந்து வரும். இந்த 3 விஷயங்களை வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். அதோட சேர்த்து
மூணு விஷயங்களை அறவே விட்டுறணும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நோ பூஜா. பூஜை வந்து பூஜை செய்யறத வந்து விடணும். அந்த பூஜைக்கு பதுவா என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, மெடிடேஷன் பண்ண சொல்றாரு. நீங்க ஒரு பூஜை பண்றதை விட மெடிடேஷன் பண்றது சிறந்தது. அதே மாதிரி நீங்க மீட் சாப்பிட்றத விட அந்த மீட்டை விட்டுட்டு நமக்கு வந்து சாத்வீக உணவுகள் சாப்பிட்றது சிறந்தது. இது ரெண்டையும் பண்றப்போ வந்து மூணாவதா இன்னொன்னு விடணும். அது என்ன விடணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போறத அறவே விட்டுறணும் அப்படிங்கிறாரு. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாத்வீக உணவு சாப்பிட்றதுனால அதுவே நம்மளோட உடம்ப வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இதனால வந்து எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது மாஸ்டர். எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் காஸ்ட் பாருங்க, ஒரு மீட்டுக்கு ஆகுற செலவை விட நம்ம வந்து காய்கறிகள் வந்து வாங்குறதுக்கான செலவுகள் கம்மியாகுது. அதே மாதிரி நம்மளோட ஹெல்த் கேருக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு ஒரு நோய்க்கு போய் டாக்டர்கிட்ட வந்து லட்சக்கணக்கில் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து நம்ம வந்து அங்க கொடுக்க வேண்டிய காசை நம்ம வந்து இப்ப இருந்தே இயற்கையான உணவுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அங்க நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு நம்மளோட ஹெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது மாஸ்டர்ஸ்.